ஏன் அப்பீலுக்கு போகாம இவங்க அரசியல் ரீதியா இந்த நெருக்கடிக்கு கொண்டு வந்தாங்கன்னா, எப்பவுமே பண்றதுதான் ஒன்றிய அரசு இந்த வேலையை. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை புரியல, இதை ஏன் நீங்க இப்படி சேர்த்தீங்க, இதுல என்ன இடர்பாடு இருக்கு, இதை நீங்க சரி செய்யலாமே, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்காக இந்த தீர்ப்பு குறித்த சந்தேகத்தை எழுப்புவதன் மூலமாக மேல்முறையீடில் ஏதாவது ஒரு சரத்தை புதிதாக சேர்ப்பதற்கு நீக்குவதற்கு முயற்சிப்பதன் மூலமாக இதை நீர்த்து போக செய்வதற்கான வேலையை ஒன்றிய அரசு செய்யும். அப்படி ஒரு வேலையை இந்த முறை சட்டத்துக்கு விரோதமாக என்றெல்லாம் சொல்ல மாட்டேன், சட்டம் காட்டியிருக்கிற வேறொரு வழிமுறையில் செய்திருக்கிறார்கள். எனவேதான் ஒரு அரசியல் ரீதியான நகர்வுக்கு முதலமைச்சர் தயாராகி இருக்கிறார். இந்த 8 முதலமைச்சர்களும் நிச்சயமாக துணை நிற்பார்கள். இன்னொன்று சார், பாஜக ஆளுகிற மாநிலங்களிலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர்களுக்கு ஆளுநர்கள் மூலமாக நெருக்கடி இருக்கிறது என்பதும் யதார்த்தமான உண்மைதான், இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் இயங்குவதில் இடர்பாடுகளை வந்திருக்கக்கூடிய ஆளுநர்கள் தருகிறார்கள். எனவே அந்த ஆளுநர்களோடு இணக்கமாக செயல்படுவதில் சிக்கல் இருக்கிறது என்று உணரக்கூடிய 1-2 முதலமைச்சர்களுக்கும் இந்த தீர்ப்பு மகிழ்வை தந்தது. எனவே இப்போது என்ன நிலைமை என்று கேட்டால், இந்த 8 முதலமைச்சர்களும் நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் எடுத்திருக்கிற முயற்சிக்கு துணை நிற்பார்கள். அதன் மூலமாக குடியரசுத் தலைவர் எந்த வியூகத்தை வகுத்திருக்கிறாரோ, அவருடைய வியூகம் இல்லை ஆனாலும் வெளிப்பார்வைக்கு அவருடைய வியூகம் தான் பொருள் கொள்ளப்படும், எந்த வியூகத்தை வகுத்திருக்கிறாரோ அந்த வியூகத்தை முனைமழுங்க செய்வதற்காகவே இந்த 8 முதலமைச்சர்களை நம்முடைய முதலமைச்சர் திரட்டுகிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன்.